Hello my dear students. Hello my dear. Hello pasangala. Hello my dear guys, my dear soldiers. Hello my dear soldiers. Good evening, good evening, good evening. Yes, welcome to the session. Am I audible? My dear soldiers, am I audible? என்னோட பயங்கரமான சோல்ஜர்ஸ் சண்டை போட ரெடியாக இருக்கீங்களாடா? எஸ், we have started the centum series. நம்ம பயங்கரமாக centum series ஸ்டார்ட் பண்ணிட்டோம் midterm test எதிர்நோக்கி. எஸ், tell me whether the audio and video clear. AV clear. Okay, thank you so much. Super, good. Welcome Daisy, Samim, Akhilesh, Havita, Malar, Ahmed. Okay, Prince. Super, good. Good evening. Yes. Guys, one more, ஒரே ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்கணும். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ரைட்டா? இனிமே காலையில் ஏர்லி மார்னிங் உனக்கு பாடம் நடத்தினா நீ கவனிப்பியா அதை மட்டும் சொல்லு. ஏர்லி மார்னிங் அதிகாலையில் ஒரு 1 hour அல்லது 45 minutes, ஃபார் எக்ஸாம்பிள் 5:30 6:15 வரைக்கும் அல்லது 6:15 7, இந்த ரெண்டு ஸ்லாட் 5:30 to 6:15 அல்லது 6:15 7, 45 நிமிஷம். ஈவினிங் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம பாடங்கள் நடத்தாமல் இருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பாடம் நடத்துறதுக்காக, லெசன்ஸ் நடத்துறதுக்காக காலையில் ஜஸ்ட் 45 minutes உனக்கு ஓகேனா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீ இந்த கமெண்ட் பண்ணு. சி, ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் இல்லை, 5:30 6:15 வரைக்கும் அல்லது 6:15 7 இந்த ரெண்டு ஸ்லாட் நம்ம பாடம் படிக்க போகிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஈவினிங் எல்லாம் நம்ம மிட்டம் டெஸ்ட்டோட ரிவிஷன். என்ன தான் நம்ம மிட்டம் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் பண்ணாலும் லெசன்ஸ் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ரைட்டா? இப்போயே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிரு பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. எஸ், சாட்டில் யாரெல்லாம் இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸ்க்கு ரெடியாக இருக்கா? இப்போ சாட்டில் ஒரு தீ போடு பார்க்கலாம். பாய்ஸ் எல்லாம் தீ போடு, கேர்ள்ஸ் எல்லாம் மின்னல் போடு பார்க்கலாம். எஸ், பாய்ஸ் எல்லாம் தீ போடு, கேர்ள்ஸ் எல்லாம் மின்னல் போடு பார்க்கலாம். எஸ் கம் ஆன். எஸ் முடிஞ்சா அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் 45 minutes தான். ஏன்னா ரொம்ப நேரம்னா நீ ஸ்கூலுக்கு கிளம்பணும், கவனிக்கணும், கஷ்டம். 45 minutes அதிகபட்சம், அதுக்கும் இல்லை கம்மியாக. லைவ் தான், கான்செப்ட்ஸ் மட்டும். ரெடியா? ஓகே, தீ மின்னல் பறந்துட்டுருக்கு. சூப்பர், குட். ரைட், அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 1ஓட புக் பேக் கொஷினை ரிவைஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருப்பேன்னா தம்ஸ் அப் கொடு பார்க்கலாம். இப்போ எஸ், இப்போ இந்த வீடியோவை நான் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பேன் சார். உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல? ரைட்டா? யாரெல்லாம் என் கூட இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரோட புக் பேக் கொஷின் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ரெடியா? இன் 1 hour, 1 hourல கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1 மணி நேரத்தில் கடன்னு. சரியா? ரைட். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், சி என் பின்னாடி பார்த்தியா இந்த ஃபேஸஸ், இதில் இன்னும் ஒரு 2 yearsக்கு அப்புறம் உன்னோட ஃபேஸ் இருக்கணும். தே ஆர் ஆல் டாப் ரேங்கர்ஸ். யார் அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க். ஆல் இண்டியாவில் என்ன ரேங்க்னு கிட்டத்தட்ட 23 லட்சம் 25 லட்சம் பேர் எழுதுனாங்க. அதில் இவங்களோட ரேங்க்ஸ் எல்லாமே என்னென்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போயே 10th படிக்க ஆரம்பிச்சிரு, விட்டுறாத. கப்பு முக்கியம், பிகிலு விட்டுறாத. சரியா? ஆரம்பிக்கலாமா? எஸ். நவ் we are going to start chapter 1 of science book back. We will start. ஆரம்பிச்சிடலாம். ரைட், உனக்கு அங்கங்கே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்பப்போ அப்படியே தட்டி விடு, பார்த்துடலாம். டிஃபைன் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன? மந்த்லி டெஸ்ட்டில் 46 out of 50. ஓகே, சூப்பர், குட், வெரி குட். ஓகே, மெட்ரோ ஸ்டூடெண்ட் வேதாந்துவில் பார்த்தீங்களா? ஓகே, சூப்பர். சென்டம் கண்டிப்பாக. எஸ். இன்னும் நம்ம கிரியேட்டிவ், அடுத்து நம்ம வீக் குவிசஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்கமிங் டேஸஸில். கெட் ரெடி ஃபார் தட். ரைட்? டிஃபைன் இனர்ஷியா. ரைட்டா? இனர்ஷியானா என்ன? அடுத்து என்ன அப்படின்னா கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
Nityashri, your mark is good, super, good. Havita also good, very good, very good. Inertia another, the inherent property of a body to resist any change. அதாவது மாற்றத்திற்கு ஈடுபடாம தடை விதிப்பது. மாறாம இருப்பேன், நான் மாற மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் inertia. Yes, inertia னா உந்தம், ரைட்டா? எனி சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லையும் இருக்கலாம் அல்லது ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். நான் அண்டர்லைன் பண்ணுற மாதிரியா, நான் இந்த பிரேசஸ் போடுறேன்ல, இதெல்லாம் தான் கரெக்டான கீவேர்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? ரைட், கவனி. இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா, ரைட்டா? ஸோ இனர்ஷியா என்னது, ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. யாரோடது? ஒரு பாடியோடது. அந்த பாடி என்ன பண்ண போகுது? ரெசிஸ்ட், தடை விதிக்க போகுது. என்ன தடையை விதிக்க போகுது? எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ரெஸ்ட்டில் இருக்கவங்களுக்கோ அல்லது மோஷனில் இருக்கவங்களுக்கோ அவங்களுக்கு நகர்தல் தடை கொடுக்க போகுது. அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அன் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது இந்த பெண்ணை நான் நகர்த்துறேன்னா அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்கறத என்ன சொல்ல போகிறோம் நம்ம இங்கே? இனர்ஷியான்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சரியா? இதெல்லாம் என்ன அப்படின்னா டைப்ஸ். சரியா? கிளியர், ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். அதோட அப்ளிகேஷனை பொறுத்து, அப்ளிகேஷன் என்னது, எங்கே பயன்படுது, அதனுடைய பயன்பாடு எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அதை பொறுத்து என்ன பண்ணணுமா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் என்னது? லைக் parallel forces, unlike parallel forces. லைக் parallel forcesனா என்னதுப்பா? அதாவது என்ன அர்த்தம்? லைக் parallel forcesனா என்னது? எல்லா ஃபோர்ஸும் ஒரே சைடில் இருக்க போகுது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு காரை எல்லாருமே ஒரே பக்கத்துலேருந்து தள்ள போகிறோம், ரைட்டா? ரைட், ரைட்டா? இது 2 மார்க் தானே, அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அவ்வளோதானே? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறேன்னா எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ரைட். லைக் parallel ஃபோர்ஸு, லைக் parallel ஃபோர்ஸ்னா புல்லிங் அ கார் ஃப்ரம் த பேக் சைடு அப்படின்னு எழுதிக்கலாம். புஷிங் அ கார் ஃப்ரம் அ பேக் சைடு. நீ பேக் சைட்லேருந்து காரை சேம் டைரக்ஷனில் புஷ் பண்ணுற ஒரு காரை, அது என்னது? லைக் parallel ஃபோர்ஸ். அன்லைக் parallel ஃபோர்ஸ்னா என்னது? எக்ஸாம்பிள் டக் ஆஃப் வார். டக் ஆஃப் வார்னா என்னது? டக் ஆஃப் வார்னா என்னது தெரியுமா? டக் ஆஃப் வார், டக் ஆஃப் வார் கேள்விப்பட்டிருக்கியா? டக் ஆஃப் வார்னா என்னது? ஸோ ஒரு பெரிய ரோப் இருக்கும், அந்த ரோப்பில் நடுவில் ஒரு பூ மாதிரி கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் நிறையா ஹியூமன்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் ஹியூமன்ஸ், ரைட்டா? எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க? தே ஆர் கோயிங் டு புல் இட் ஃப்ரம் போத் டைரக்ஷன், ரைட்டா? ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக புல் பண்ண போகிறாங்க, ரைட்டா? டூ அன்லைக் parallel ஃபோர்ஸ். parallel ஃபோர்ஸு கயிறு இழுத்தல், எஸ் கயிறு இழுக்கிறது, ரைட்? புல்லிங் ஈச் அதர், ரெண்டு சைடும். அப்போ என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பேரலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குது. அன்லைக், லைக்னா ஒரே மாதிரி, அன்லைக்னா ஆப்போசிட்டாக. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? அன்லைக் parallel ஃபோர்ஸ், லைக் parallel ஃபோர்ஸ், ரைட்டா? லைக் parallel ஃபோர்ஸ்னா என்ன, அன்லைக்னா என்ன தெரியுதா? ஷஷ்மிதா, எஸ், வாங்க. ஓகே, ரைட், ஓகே, வெரி குட். ராதா எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருக்காங்க, குட். ஓகே, ரைட், சரியா? ரைட். புரியலையா பாலாஜி? ஏன் புரியலை? அதாவது வேறு திசையில் ஒரே நேர்கோட்டில் இந்த பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்க போகிறாங்க, அது அன்லைக். ஒரே மாதிரி இல்லைல்ல, ஆப்போசிட் டைரக்ஷன் இழுக்கிறாங்களே, அவ்வளோதான். அதனால என்னது? அது பேர் அன்லைக் parallel ஃபோர்ஸ், அவ்வளோதான். லைக்னா என்னது? ஒரே சைடில், ரைட்டா? செல்வி கோவிந்தன், செல்வி நியூ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் செஷன், ரைட்? இப்போ பாரு. ஓகே, டெல் மீ வாட் இஸ் திஸ்? இது என்னது? வாட் இஸ் திஸ்? இது வந்து லைக் parallel ஃபோர்ஸா அன்லைக் parallel ஃபோர்ஸா? இஸ் திஸ் லைக் parallel ஃபோர்ஸ் or unlike parallel force? Don't consider the force, just tell me this is like or unlike. This is like or unlike? Yes, very good. Unlike parallel force, correct? Unlike parallel force.
ஆப்போசிட் ஃபோர்ஸ். கரெக்டாக ரெண்டு பக்கமும் இருக்குது ரைட்டா. இந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ரைட்டா. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். சரியா, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் ரைட்டா. எஸ், வி குவிஸ் இஸ் கெட்டிங் ரெடி, டோன்ட் வரி, வி குவிஸ் இஸ் கெட்டிங் ரெடி ரைட்டா. சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினை பாரு. இஃப் 5 நியூட்டன், இப்போ வாட் இஸ் திஸ் என்? என்னங்க என்னண்ணா என்னதுங்க ஏங்க? இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஏங்க தான் போயிட்டுருக்கேண்ணா. ராதா அப்படியே இந்த வீடியோவை கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணுங்களேன். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைக் அன்லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ராதா, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், நியூட்டன், அது எனக்கும் தெரியும், நான் தான் சொல்லிட்டேனே. வாட் இஸ் தட்? இட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். வெரி குட் ஹவிதா, ஃபோர்ஸோட உஷாவும் சொல்லியிருக்காங்க ரைட். இட் இஸ் த யூனிட்டோட ஃபோர்ஸோட யூனிட். இட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரைட்டா. இப்போ பாரு, இந்த பக்கத்துலேருந்து 5 நியூட்டன், இந்த பக்கத்துலேருந்து 15 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆப்போசிட் டு ஒன் another. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? டு யூ கைஸ் ரிமெம்பர் இட்? நான் வந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நடத்துகிறப்ப ஒரு படம் பார்த்துருந்தேன் ரைட்டா. எஸ் பிரசாத், இட்ஸ் கோயிங் டு கம். நான் நடத்தினப்பெல்லாம் மமனே வரல, இப்போ நான் நடத்தாதப்ப அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு. வித்தின் திஸ் 1 or 2 days, tomorrow or day after tomorrow we will be starting it. Tomorrow இல்லை, from day after tomorrow we will be starting it definitely ரைட்டா. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ பாரு ரிசல்ட் என்னது? இதன் விளைவாக நடக்கக்கூடியது. இப்போ பாரு, நான் ஃபோர்ஸ் எங்கே கொடுக்குறேன்? இந்த டைரக்ஷனில் கொடுக்குறேன். இந்த டப்பா எந்த பக்கம் நகரும்? வி வில் கன்சிடர், நான் போர்டில் மொத்தமாக எழுதுகிறேன், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு ஃபார் த அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதான என்னோட லெஃப்ட்டு, இது என்னோட லெஃப்ட்டு, இது என்னோட ரைட்டு. சரியாப்பா, கவனி. இப்போ இந்த பாக்ஸை நான் புல் பண்ணுறேன், எந்த சைடு போகும்? எந்த சைடு போகும்? இந்த பாக்ஸ் எந்த சைடு போகும்? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? இதுதான் ரிசல்டன்ட் ரைட்டா. லெஃப்ட் சைடா ரைட் சைடாங்கிற ஆன்சர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா ஆன்சர் ஃபோர்ஸு. ஆன்சர் எந்த பக்கம் கிடைக்க போகுது? நான் ஒரு காரை இந்த பக்கம் இப்படி இருந்து இப்படி தள்ளுறேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தள்ளுறேன், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தள்ளுறேன். அப்போ காரை எந்த பக்கம் போகும்? அந்த பக்கம் தானே போகும். அதுதான் ரிசல்டன்ட். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. they are telling that find the resultant force. சரியா, கவனி கவனி கவனி. இப்போ இந்த பக்கம் தள்ளலாம், இந்த பக்கம் போகும், இப்படி தள்ளலாம். tell me that இந்த பாக்ஸ் இந்த பக்கத்துலேருந்து தள்ளுறேன், அப்போ ஆன்சர் என்னது? எஸ், இண்டிகேட்டிங் த டைரக்ஷன். அவுட்புட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்றது. இப்போ இந்த பக்கம், இப்போ this one diagram 2, this is box 1, box 2, box 2, box 2. yes absolutely guide. வேற லெவல்டா பசங்களா, கெட் ரெடி. இதே மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் நம்ம மார்னிங் கிளாஸும் அட்டன் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். மிட் டர்ம் டெஸ்ட்டில் வேதாந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்கூலில் வேற லெவலில் பாராட்ட போகிறாங்க. யூ guys are going to be a shining star, you are going to be a top soldiers. அப்படியே கெத்தா மெடுக்கா நீ போகிற. சூப்பர். லெஃப்ட் சைடு ரைட்டா. அப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸு இந்த பக்கம், இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த பக்கம். Now tell me, இதோட resultant force எப்படி இருக்கும்? What is the resultant for this force of this box 3? box 3 ஓட resultant force என்ன? சூப்பர்டா. மார்னிங் கிளாஸ் வந்து 5:30 to 6:15 அல்லது 6:15 to 7, ரெண்டு ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டை நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் உஷா, யுவர் ஆன்சர் இஸ் அக்செப்டபிள், பட் த ரைட் ஆன்சர் இஸ் ரேஷ்மா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா 0. 30 தூக்குறோம். எஸ், வெரி குட் சோனிகா, 30 தூக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் 0. ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரைட்டா. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரைட்டா. மலர் ஆல்சோ குட், உங்களோட அப்ரோச் இஸ் குட். இப்போ பாரு, இப்போ 5 நியூட்டன் 15 நியூட்டன். இப்போ சொல்லு. அவ்வளோதான். புக் பேக் கொஷின் எப்படி படிக்கிறோம் பாரு, ஈஸியாக படிக்கிறோம். நம்ம ஈஸியாக படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவல். இப்போ நான் ஃபோர்ஸை கொடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கம் போகும். நல்லா யோசிச்சு சொல்லு. இப்போ கவனமாடா யோசிச்சு சொல்லு. கிரேட்டர் சைடு போகுமா இல்லை கிரேட்டர் சைடுக்கு ஆப்போசிட் சைடில் போகுமா? டே கவனி. எஸ் வெரி குட். நிறைய பேர்
தப்பாக சொல்லிவிட்டு நிறைய பேர் ரைட்டாக சொல்லிட்டு நல்லா யோசி. இந்த பக்கம் அதிகமான ஃபோர்ஸ், இந்த பக்கம் கம்மியான ஃபோர்ஸ். அப்போ இந்த பாக்ஸ் எங்கிட்டு மூவ் ஆகும்? டுவர்ட்ஸ் த லெஃப்ட். உஷா, இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். யோகேஷ், ஹவிதா, நிலா, மலர், ஷாஹிஷுவா, ஷாஹிஷுன். ஓகே, அடுத்து வேறு யார் ஆன்சர் பண்ணா? எஸ் தர்ஷினி, ரேஷ்மா, ஆர்ட் பை, அடுத்து சௌத்ரி. ஓகே, சூப்பர், குட், ரைட்டா? சீதா, சாய், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னால் பேர் வாசிக்கவே முடியல. யோகேஷ், வெரி குட். ஸோ இந்த பக்கத்துலேருந்து போகுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கிட்ட இருக்கு? ஆப்போசிட் டு த கிரேட்டர் வேல்யூ. ஆப்போசிட், ரைட்டா? ஆப்போசிட், சரியா? ரைட். இப்போது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சரி, இப்போ இன்னொன்று உனக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிட்டா? உனக்கு ஒரு ட்விஸ்ட். யார் யாரெல்லாம் ட்விஸ்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கா? ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ட்விஸ்டட் கொஸ்டின். ட்விஸ்டட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன்னா சாட்டில் ஒரு ஹார்ட் போடு பார்க்கலாம். ஹார்ட் போடு பார்க்கலாம். யார் யாரெல்லாம்? எஸ், ஹார்ட் போடுங்க. எஸ். பிரின்ஸ், என்னாச்சு? ஏன் பிரின்ஸ் கோவமாக இருக்கீங்க? எஸ், ஹார்ட் போடு. நீ மீலாம் சொல்ல, ஹார்ட் தான் எனக்கு வேணும். சாட் ஃபுல்லாக ரெட் ஹார்ட் இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் கொடுக்க போகிறேன், ரைட்டா? எஸ், பறக்குது. சூடான ஹார்ட்டெல்லாம் வருது, பயங்கரமாக கொதிக்கிற ஹார்ட்லாம் வருது, ரைட்? யாரை இக்னோர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீ வேறு யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கியா இல்லை என்கிட்ட பேசுகிறியாடா? ஓகே, ரைட். இப்போது என்னோடய ஆப்ஜெக்ட் என்னென்னா கோயிங் டு பி இன் அ சர்க்குலர் ஷேப், ரைட்டா? சர்க்குலர் ஷேப்பு கவனமாக பார்த்துக்கோ, ரைட்டா? சரி, இப்படி போகலாம், ரைட். யாரெல்லாம் நம்ம கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணுறியோ உனக்கு தெரியும், சரியா? பாரு என்னென்னு, சரியா? இப்போ பாரு, இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோர்ஸ். Tell me whether the box will move top, bottom, இது லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு. இந்த பால் எங்கிட்டு மூவ் ஆகும்? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்? இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த பால் எங்கே மூவ் ஆகும்? டாப்பா, பாட்டமா, ரைட் சைடா? எஸ், மிடில், ஸ்ட்ரைட், சூப்பர். கவனிச்சியா? பார்த்தியா? அப்போ உனக்கு புரியுதா ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு? சரி, இப்போ இந்த கொஷின் என்ன பண்ணலாம்? அப்படின்னா, ரைட்டா, இந்த கொஷின் என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் அடிஷ்னலாக மாற்றலாம், ரைட்டா? ரைட். இந்த கொஷின் என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக மாற்றலாம், ரைட்டா? உனக்கு இப்போ சாட்டில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு பார்த்தியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும், கவனி. என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேங்க. பாரு, உன்னோட அண்ணா அக்கா யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அந்த நீட்டில் எப்படி படிக்கிறது, என்ன காலேஜ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ் தெரியலைன்னு வருத்தப்பட்டாங்கன்னா, தி கேன் கம் அண்ட் மீட் அவர் யாழினியன் சார். யாழினியன் சார் கிட்டே நேர்லேயே வந்து அவங்க சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். தே ஆர் கோயிங் டு கிவ் இட், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 5ஆம் தேதி பார்த்தேன்னா கோயம்புத்தூரில், 6ஆம் தேதி பெரம்பூர், 6ஆம் தேதி அதே மாதிரி திருப்பி ஈவினிங் தாம்பரம், சரியா? 5 and 6 கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? சூப்பர், குட். அப்படியே நம்ம இங்கே போகலாம். இப்போ ரைட் சைடு, ரைட்டா? நல்லா பாரு, இதுவும் 5 நியூட்டன், இதுவும் 5 நியூட்டன். ஈக்குவல் ஃபோர்ஸ். இந்த பால் என்ன பண்ணுறேன்? இப்படி தள்ளுறேன். இந்த பென் இருக்கா? இந்த பெண்ணை நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கமும் இப்படி தள்ளுறேன், அதே மாதிரி இதுவும் தள்ளுது. அப்போ 2 பேரும் தள்ளுறதுனால என்ன பண்ண போகுது? இந்த பேனா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது, ரைட்டா? ஜெய் ஆல்சோ கோ, யூ கேன் கோ. ஜெய்யும் நீ போ, நீ ஆழினன் சாரை நேரில் பார்த்து பேசு. ஜெய் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக போகலாம். இப்போ சொல்லு, இப்போ கொஷின் எப்படி மாற்றின பாரு. அதாவது ஒரே படத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பாரு, எவ்வளோ விஷயங்கள். இதுக்கு என்ன ஆன்சர்? எதுக்கு இதெல்லாம் சார் சொல்லிட்டு இருக்கேன்? கிரியேட்டிவ் கொஷின்ஸ், ரைட்டா? தீஸ் ஆர் தி கிரியேட்டிவ் கொஷின்ஸ். இதுதான் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். இப்படி தான் வரப்போகுது. கிரியேட்டிவ் கொஷின்ங்கிறது இவ்வளோ தான், ரைட்டா? இது நம்ம தனியாக படிக்க தேவையில்லை. நம்ம ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறப்பயே அதுலேருந்து க்ரியேட்டிவாக என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு லெவல்டா, டே சூப்பர்டா. இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த டாப், ரைட்டா? அந்த பக்கம் அப்படியே போயிட்டு இப்படி என்ன பண்ண போகுது? இப்படி மூவ் ஆக போகுது, ரைட்டா? திஸ் பால் வில் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் சைடு, ரைட்டா? சூப்பர், வெரி குட். ஆதிஷ், டெஃபினட்டாக போகும். நீ போய் கேளு, டெஃபினட்டாக போய் சாரை பாருங்க, கண்டிப்பாக கேளுங்க, ரைட்? இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? டைரக்ஷன் என்னது? ஆப்போசிட் டு 15 நியூட்டன், ரைட்டா? அதான் என்னது? த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங். இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தியா? டே கவனி, நம்ம
கொஷினுக்கு ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்க பாரு, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கியூவா. கியூக்கு அலாங்னா என்னது, கியூ கூடயே போகுதான், ரைட்டா? கியூ கூடயே போகுது. கியூ எப்படி போகுது, கியூ இந்த பக்கம் போகுது, அப்போ ரிசல்டன்ட்டும் இந்த பக்கம் தான் போகுது, அலாங். நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட்னு படித்தோம்ல, ரைட்டா? ஆப்போசிட்னா நம்ம வார்த்தை தப்பு, கரெக்டா? கியூக்கு கிரேட்டர் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா, அதாவது நம்ம என்ன சொன்னோம், இட் மூவ், நம்ம சைடு சொன்னோம். ஓகே, நம்ம சொன்னது ரைட்டு தான், நம்ம சொன்னதும் ரைட்டு தான், ரைட். இப்போ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கியூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன்னொன்று ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டாச்சு, டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. ஃபோர்ஸ் எவ்வளோ, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்க்கணும் என்னது, PQ இருக்கு, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு P மைனஸ் Q, 5 ப்ளஸ் -15. ஏன்ப்பா இதுக்கு -15 போட்டிருக்காங்க, ஏன்ப்பா இதுக்கு -15 போட்டிருக்காங்க, ரைட்டா? ஆப்போசிட் டைரக்ஷன், ரைட்டா? அது ஆப்போசிட் டைரக்ஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? அது ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் போட்டிருக்காங்க 10 நியூட்டன், ரைட்டா? அப்போ என்னது, ரிசல்டன்ட் இஸ் -10 நியூட்டன். இட் இஸ் கிரேட்டர் தென் 5 வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இருக்கும், ரைட்டா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் ஏன் இங்கே -5 போடக்கூடாதா? யாருக்காவது ஒரு கொஷின் இருக்கா மைண்டில்? யாருக்கு இந்த கொஷின் இருக்குது, ஏன் இங்கே -15 போடணும், -5 போடக்கூடாதா? -5 போட்டால் ரைட்டாக தப்பா? -5 போடலாமா போடக்கூடாதா? இருக்கா? கரெக்டா பார்த்தியா, நான் உன் மைண்டை ரீட் பண்ணிட்டேன், ரைட்? சிஏ பற்றின ஐடியா கொடுக்க மாட்டாங்கன்னா நீ நீட் ஜேஇ பற்றி போய் சார்ட்ட கேட்கலாம், ரைட்டா? ரைட், ரைட்டா? ரைட். இப்போ பாரு என்ன அப்படின்னு, ரைட்டா? கவனி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ இப்படி போட்டாலும் சரி. இப்போ இன்கேஸ் நான் சொல்கிறேன்ல, இப்படி -5 + 15 = 10 நியூட்டன். சரி, இப்போ இது ரைட்டா, யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன்னு பார்க்கலாம், ரைட்டா? டெல் மீ, -10 ரைட்டா இல்லை +10 ரைட்டா? சி, ஆன்சரை டக்குன்னு போட்டுறாத, ஒரு 2 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணு. இது என்னது இது என்னது, ஃபோர்ஸ், ரைட்டா? ஃபோர்ஸ் எங்கேயாவது நெகட்டிவ் இருக்குமா? -10 நியூட்டனில் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா? -10 நியூட்டனில் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா? போத் ஆர் கரெக்ட், ரைட்டா? இது ஆன்சர் -10 வரலாம். -10 இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ண போகுது, அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்று தான்டா. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக என்ன தெரியுது, நான் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், கிரேட்டர், அதனால் இது அப்படின்னு. நெகட்டிவ் வந்தால், ரைட்டா? நெகட்டிவில் வந்தாலும் we have to consider the positive value. ஃபோர்ஸுங்கிறது பாசிட்டிவ். -15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமாங்க? நீ சொல்ல பார்க்கலாம். -15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. அப்படி ஒரு ஃபோர்ஸ் கிடையாதுல்ல. மைனஸில் போய் 15 நியூட்டன் முடியாதுல்ல. ஸோ தட்ஸ் இட். ஸோ -10 வந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன், அவ்வளோதான். இப்படி போட்டாலும் ரைட்டு தான், இப்படி போட்டாலும் ரைட்டு தான், ரைட்டா? சரியா? ரைட். நீ என்ன கைடு பார்த்தாலும் சரி, எந்த கைடில் போட்டாலும் ஓகே, ரைட்டா? கரெக்டு தான். 10ம் கரெக்டு தான், -10ம் கரெக்டு தான். நீ -10 போட்டுட்டு இப்படியே விட்டுட்டு இப்படி எழுதினாலும் ரைட்டு தான், இல்லை 10ன்னு போட்டு இப்படி எழுதினாலும் சரி தான். நோ ராங் இன் இட், ரைட்டா? யூ ஆர் ஆசம், யூ கைஸ் ஆர் ஆசம், கிரேட், சூப்பர். See, the very important question, ரைட்டா? வெரி இம்பார்ட்டண்ட்டா. கண்டிப்பாக நீ என்ன பண்ணலாம், உன்னோட கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின், சரியா? இந்த கொஷினை நீ என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னா என்னது? த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் அ பாடி. ஒரு பாடிக்குள்ளே எவ்வளோ மேட்டர் இருக்குது, உங்கள் உடம்புக்குள்ளே எவ்வளோ சதை இருக்குது, எவ்வளோ ரத்தம், எவ்வளோ எலும்பு, எவ்வளோ அவ்வளோதான், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுன்னா அது என்னது? மாஸ், ரைட்டா? அடுத்து வெயிட் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மாஸோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு த இட்ஸ் கிராவிட்டி அலோன். என்னையை கொண்டு போய் நான் இருக்கேன், இல்லை நீங்கள் இருக்கீங்க, நம்ம எல்லாருமே திடீர்னு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிப் டு மார்ஸ் போகலாமா? ரைட்டா? -10 can be a direction, yes.
-10ங்கிறது minus represents the direction. Adish, yes. சரியா? right? Gravitational force exerted on it due to the Earth's gravity. நம்ம மூணுக்கு போகிறோம் இல்லை ஸ்பேஸ்க்கு போகிறோம். ஸ்பேஸ்க்கு போனால் நான் வந்து 70 kg, நீங்கள் எல்லாருமே மேபி ஒரு 30, 40, 50க்குள்ளே இருப்பீங்க. உங்கள் எல்லாரையும் கேஜியில் சொல்ல மாட்டோம். we all go it as a, we will not say it as a weight, we call it as mass. ரைட்டா? இங்கே நம்மளோட மாஸு 70 kgனா அங்கே போனால் 7 kg அல்லது 10 kg 20 kg அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? there it is going to be a mass. here it is a weight. இங்கே உன்னோட வெயிட் என்னன்னு கேட்போம். அங்கே போனால் வெயிட் கிடையாது, மாஸ். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. ஜஸ்ட் இந்த அண்டத்தில் இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ ஸ்பேஸை நான் ஆக்குபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். ரைட்? மாஸஸ் மேட்டர். அவ்வளோதான். ரைட்? நோ டுமாரோ மார்னிங் கிடையாது, இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஷெடியூல் போட்டுவிட்டு நான் டே ஆஃப்டர் டுமாரோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மாஸ்னானது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட்டு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா டைரக்ஷன் கீழே தானே போகுது, எப்பயுமே கீழே தானே நின்றுக்கிட்டே இருக்கோம். சரியா? ரைட்? நம்ம வெயிட்டு செக் பண்ண போகிறோன்னு தான் சொல்லணும், மாஸ் செக் பண்ண போகிறோன்னு சொல்லக்கூடாது. நம்ம வெயிட்டு தான் செக் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே. அடுத்து யூனிட் என்னது? கேஜி. இது யூனிட் நியூட்டனில் போடலாம். கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பிளேசஸ், வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி. இங்கே ஒரு வெயிட் இருக்கும். இதே என்னோடய வெயிட்டை கொண்டு போய் நான் மூணில் பார்த்தேன்னா மூணில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி, அங்கே வேறு மாதிரி இருக்கும், ஸ்பேஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்க போகுது. ரைட்டா? இது எப்பயுமே மாறாது. ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரைட்டா? ரைட்? டைம் டிஃப்ரெண்ட் ஆகுமா? டைம் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்? we cannot decide whether it is a day time or day or night. நீங்கள் ஸ்பேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா you cannot decide which is day which is night. ஏன்னா always you will be facing the sun. sun எப்பயுமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பை த கன்வென்ஷன் நம்ம அதை மாற்றி நம்ம சொல்கிறோம். அதனால கேஜி இஸ் அக்செப்டட். ரைட்டா? ரைட்? இந்த பாயிண்ட்ஸு 2 மார்க்குக்கு என்எஃப். 5 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணணும் நான் உனக்கு தனியாக சொல்கிறேன். ரைட்டா? டோன்ட் வரி. ரைட்டா? ரைட்டா? ரைட்? இது வந்து 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா போதும். ஏன்னா 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, மொத்தமே 4 பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் உனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணிக்கோ. 5 மார்க்கில் கேட்டால் எழுதிக்கலாம். 2 மார்க் ஆர் 3 மார்க்குக்கு திஸ் இஸ் என்எஃப். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது. அதனால் திஸ் இஸ் என்எஃப் ஃபார் 2 மார்க் ஆர் 3 மார்க். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு புக்லேயே இருக்குது நம்மளுக்கு, அதை நீ அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃபைன் த மொமெண்டம் ஆஃப் அ கப்பிள். ரைட்டா? மொமெண்டம் ஆஃப் அ கப்பிள் இதெல்லாம் வேறு லெவலில் நம்ம கிளாஸில் கவனிச்சோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது மொமெண்டம் ஆஃப் த கப்பிள்? நம்ம வெயிட்டை நியூட்டனில் சொல்ல மாட்டோம், நம்ம வெயிட்டை கேஜியில் தான் சொல்லணும். லாஸ்ட் பாயிண்ட் என்னது? லாஸ்ட் பாயிண்ட் ஒன்றுமே இல்லைப்பா. நீ மாசுங்கிறது பூமியில் இருக்கப்பையும் உனக்கு என்ன மாசோ அதே தான், நீ ஸ்பேஸ்க்கு போனாலும் அதுதான், மூணுக்கு போனாலும் அதுதான். ஏன்னா இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து இல்லை. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு ரூமில் இருக்கேல அந்த ரூமில் உன்னோட பாடி எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கு அப்படிங்கிறத இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் சொல்கிறோம். அதுதான் மாஸ். இப்போ இதே தான் நான் ஸ்பேஸுக்கு போனாலும் என் உடம்பு எவ்வளோ இடத்த அடைக்கும்ன்றது சேம் தானே. மூணுக்கு போனாலும் என் உடம்பு எவ்வளோ இடத்த அடைக்கும். இந்த பெண்ணை இருக்க இந்த ரூமில் இந்த பெண் இருக்கிறதுல வேறு யாரையும் நான் வைக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் ரூமில் வந்து வச்சாலும் இந்த பெண் இருக்கிறதுல வேறு யாரும் வைக்க முடியாது. மூணில் போய் வச்சாலும் அதுதான். ரைட்டா? ரைட்? சரியா? தட்ஸ் இட். இதே இது வெயிட்டுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது. பூமியில் ஒன்று இருக்கும், நீங்கள் பூமியில் கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா ஒன்று இருக்கும், ஸ்பேஸில் கேல்குலேட் பண்ணால் ஒன்று இருக்கும், மூணில் கேல்குலேட் பண்ணால் ஒன்று இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. ரைட். மொமெண்டம் ஆஃப் அ கப்பல். எஸ். பென்சில், ஸ்பேனர். நம்மளோட பென்சிலெல்லாம் என்ன ஆகிடுச்சு? ஸ்பேனராக மாறிடுச்சு. நம்ம பென்னு ஸ்பேனராக மாறிடுன்னு சொன்னீங்க. ரைட்டா? rotating effect of a couple is known as the moment of the couple. rotating effect ஒரு சுத்துற எஃபெக்ட் தான். என்ன பண்ணுது? இந்த பெண்ணு நம்ம கதவுலாம் இருக்குல்ல, கதவை என்ன பண்ண போகிறோம்? இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சுற்ற போகிறோம். கதவு இருக்குது, ஆக்சஸில் நட்டை அப்படியே சுற்ற போகிறோம். இந்த ரொட்டேட்டிங். ரைட்டா? ரைட்டா? ரைட்? இங்கே இருக்குது. சரியா? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? நம்ம வீட்டில் இருக்க நம்ம புக்கை கூட எடுத்துக்கலாம். இப்போ தான் ஞாபகம். ரைட்டா? புக்கு இருக்கா? புக்கு இருக்குது. ரைட்டா? நீ புக்கை இங்கே பிடிச்சி திருப்புறது கஷ்டம். இப்போ புக்கு சின்னதாக இருக்கனால நீங்கள் பிடிச்சி திருப்பிடலாம். இங்கே பிடிச்சி திருப்பினா ஈஸியாக திருப்பலாம்.
இங்கே பிடிச்சி நீ திருப்ப சொன்னால் என்ன பண்ணுறது கஷ்டம் இல்லை ரைட்டா நீ என்ன பண்ணணும் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் ரைட்டா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் கரெக்டாக ஆமாம் ரைட் ஆர் நாட் உன் கையில் புக் இருந்தால் க்ளோஸ் பண்ணி நீனே பாரு யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீ கொடுக்குறப்ப விண்டோ இது அப்படியே விண்டோவாக நினச்சிக்கோ இப்படி திருப்பணும் அப்படின்னா கஷ்டம் இதே இங்கே இருந்துன்னா பாரு என்னால் இவ்வளோ ஈஸியாக ஃபுல்லாக திருப்ப முடியுது அதே தான் நானே தான் இருக்கேன் ரைட்டா இந்த மாதிரி திருப்ப முடியுது கஷ்டம் இதுனா பாரு என்னால் நல்லா திருப்ப முடியுது அப்போ என்ன அர்த்தம் இதுதான் சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் ரைட்டா இதுதான் சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் இதில் இருந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அதுதான் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரைட்டா இந்த இடத்துல பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் இதில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நான் இங்கே கொடுக்குறேன்னா என்னதப்பா டிஸ்டன்ஸ் பாரு கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது கம்மியான டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பண்ணேன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி அப்போ ஜாஸ்தியான டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் தள்ளி இருந்து கொடுத்தேன்னா என்ன அர்த்தம் அதுதான் மூமெண்ட் ஆஃப் கப்பிள் அவ்வளோதான் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக திருப்ப முடியும் Einstein theory of relativity telling that time and age of a person can be changed compared to man. Yes, அங்கே டே நைட் நம்ம பண்ண முடியாதுல்ல அதனால் we cannot compare. The slight change, it is not much more change. Slight change தான் அது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஸ்லைட் சேஞ்ச் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா இட் இஸ் நாட் தட் மச் சேஞ்ச் ரொட்டேட்டிங் அ டேப்பை ரொட்டேட் பண்ணுறது கரெக்டு உன் வாட்டர் பாட்டில் முடிறீங்க வாட்டர் பாட்டிலை காணும் அது சூப்பராக அழகாக எக்ஸாம்பிள் இருந்துச்சு ரைட்டா வாட்டர் பாட்டில் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் வாட்டர் பாட்டில் வந்து கப்பிள் வாட்டர் பாட்டில் வந்து என்ன அப்படின்னா அது என்னது டார்க்கு கப்பிள் ஓகே ரைட் கரெக்டு தான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் கரெக்ட் ஸோ ஃபோர் சென்டர் எஸ்ஸுங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் சரியா எம்ங்கிறது தான் கப்பிள் ஓகே ரைட் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் ரைட்டா ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு when a number of like or unlike parallel force act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of moments in clockwise direction is equal to the algebraic sum of moment in anti-clockwise direction. இது பெரிய கஷ்டமான விஷயமா ரைட்டா இது டுடே எக்ஸாமில் கேட்டாங்களா ரைட் என்ன அப்படின்னா ஒரு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரை போய் பெருசாக சொல்கிறாங்க ரைட்டா ஒரு ரிஜிட் பாடி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறாங்களா லைக் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ் ரைட்டா லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஆக்ட் ரைட்டா இது ஃபுல்லாக என்னது இப்படி ஒரு ஃபோர்ஸு அதே மாதிரி அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம பாக்ஸ் என்ன பண்ணும் பாக்ஸ் வில் மூவ் ஆர் நாட் மூவ் எஸ் இட் இஸ் SMSW சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் எஸ் இது மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா பாடி இஸ் இன் யூக்லிபிரியம்னு என்னது அப்படியே நிற்க போகுது ரைட்டா இந்த பேனாவை என்னோட ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி பிடிச்சி இழுக்கிறேன் ரிஜிட்னா கடினமான திஸ் பென் இஸ் ரிஜிட்னா என்னது அப்படியே நல்ல திடமான அர்த்தம் திடமான SMSWனா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் சரியா இதுதான் ரைட் ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்போ என்ன சொல்கிறாங்க அல்ஜிப்ரிக் சம்னா என்னது ஒன்றுமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இது F1 F2 F3 இருக்கா அப்போ இதோட டோட்டல் என்னது F1 + F2 + F3 இதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் F4 F5 F6ன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன வருங்க F4 + F5 + F6 அப்படி வச்சுக்கலாமா ரைட் அல்ஜிப்ரிக் சம்னா இதுதான் பார்த்தியா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் இன் clockwise direction ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோர்ஸ் இப்படின்னு வருது இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன் ஒரு ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன் மேலேயும் கீழேயும் வச்சுக்கலாம் மேலேயும் கீழேயும் அப்போ என்ன பண்ணுறேன் ஒருத்தவங்கள கிளாக் வைஸ் அப்படியே கடிகாரம் முள்ளு சுற்றுற மாதிரி மேலேருந்து கீழே அழுத்துறேன் இன்னொருத்தனை கீழேருந்து மேலே அழுத்துறேன் அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் இதுவும் என்ன அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கனால ஈக்குவலாக இருப்பாங்க அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரைட்டா simple thing simple that's it okay right clear state the principle of momentum na avladha mudinju push Newton's second law Newton's law always enna appadina nammaloda exam hall la adhaadu question paper vaangnone question paper Newton's second law dana adala achu eludiralam appdinu eludhiruva ana
நோட்டில் கொஷின் பேப்பரில் அந்த கொஷின் நம்பரை போட்டுட்டு நீ கையை வச்ச உடனே என்ன ஆகிடும் உனக்கு? நியூட்டன்ஸு செகண்ட் லாவா தேர்ட் லாவா ஃபஸ்ட் லாவில் அது சொன்னாரே அது வருமோ இல்லை இது வருமோ அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீ இந்த 3 லாவையும் நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. யார் யாருக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸ்கூலில் டெஸ்ட் எழுதுனேன் அப்போ வரைக்கும் நியூட்டன்ஸோட 3 லா 5 மார்க்கில் வேறு இருக்குது நம்மளுக்கு. அப்படியே 3 லாவையும் ஒன்றா எழுதணும். எனிபடி ஆஃப் ஃபேஸ்ட் இட்? ரைட், எனிபடி? வாட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்? சொல்கிறேன் ஆதிஷ். எஸ், ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ தட். எஸ், ஷாம்லா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். அப்படி பண்ணலை நம்ம. அதாவது மேலேயும் கீழேயும் ஃபோர்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து வரதை கிளாக் வைஸ் இப்படி கொடுத்த ஃபோர்ஸை இப்படி கொடுக்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஓகே. என்னது நான் என்ன கேட்டேன்னு மறந்து போச்சே. பீரியாடிக் டேபிள் நான் சொல்கிறேன். இன்னும் 1 2 3. ரைட்டா? நோ, இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. 6th ஸ்டாண்டர்டில் நடந்துச்சா? ஓகே. ஜனனிக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் லா மறந்துடும். ஓகே ரைட். இப்போ செகண்ட் லா நம்ம பார்க்கலாம் பாரு. ஓகே, ஒரு லாவும் நம்ம படிக்கலாம். ரைட். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரைட்டா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் மொமெண்டம்னா P அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது என்ன அர்த்தம்? செகண்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பேனாவை இப்படி தள்ளினீங்கன்னா அந்த பேனா அந்த பக்கம் தான் போகும். அவ்வளோதான். நீங்கள் எந்த பக்கம் தள்ளுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேனா போகும். ரைட்டா? நீங்கள் தள்ளுற பக்கம் போகும். தட்ஸ் இட். ரைட்டா? நியூட்டன் செகண்டில் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. அப்போ நீ என்ன பண்ண போகிற? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபின்னு எழுதலாமா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது எப்பயுமே கான்ஸ்டன்ட், அதனால் அதை விட்டுரு. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. இந்த பி தான் என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதான் என்னது நம்மளோட செகண்ட் லாவோட ஃபார்முலா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு. ரைட்டா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கிளியரா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ என்ன கொடுத்துருக்கோம்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நீங்கள் என்ன மிஸ்டேக் பசங்க பண்ணுவாங்கன்னா, இங்கே வெறும் மொமெண்டம்னு எழுதிடுவான். யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் லீனியர் மொமெண்டம் of the body and the change in momentum takes place in the direction of the body, direction of the force. Force நான் எந்த பக்கம் கொடுத்தேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நகர போகுது அப்படிங்கிறது நீ நோட் பண்ணணும். கிளியர்? ரைட்டா? என்ன சோனிகா, நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிட்டியா? ஏன், என்னாச்சு? க்ளூ கொடுத்தா இன்னும் நல்லா புரியும். வெயிட் பண்ணியிருக்கேன். 3 லாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் க்ளூ கொடுக்குறேன். சரியா? ரைட்டா? 3 லாவும் கொடுக்குறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? 3 லாவும் இருக்கு. அப்போ ரைட் பாரு திரும்ப. இது என்னது? why is spanner with a long handle preferred to tighten screws in heavy vehicles? இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்டா? ரைட். ஆதிஷ், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியானா என்னது? அப்போசிங் ஃபோர்ஸ். இப்போ பார்த்தேன்னா, இப்போ என் கையில் என்கிட்ட என் முன்னாடி பார்த்தேன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது பெருசு, இது கம்மி. இப்போ நான் ரெண்டுக்குமே ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரெண்டையுமே நான் மூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த பென்னும் சரி, இந்த ரிமோட்டும் சரி. இது நான் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இது ஃபாஸ்ட்டாக மூவும், இது ஸ்லோவாக மூவ் ஆகுது. அவ்வளோதான். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு அதிகம் கம்மி. தட்ஸ் இட். 8th லெசன் சொல்லியிருக்காங்களா? பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் லைவ் வரப்போகுது. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன் டீச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஓகே ரைட். சரி, ஓகே ரைட். ஓகே பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே சோனிகா. இப்போ என்ன அப்படின்னா லாங் ஹேண்டில் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன ஆன்சர்? நானே சொல்லியிருக்கேன்.
இப்படி பக்கத்தில் வச்சு ஸ்பேனரை கையில் நம்ம ஸ்பேனரை ஸ்க்ரூவை டைட் பண்ணுறத விட ஒரு ஸ்பேனர் வச்சு கையில் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறத விட ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறது ஈஸி. லாரி டயரில் இவ்வளோ பெரிய நட்டு இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய நட்டை நான் வந்து என்னோட 2 கையில் இப்படி திருப்ப முடியாது, ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம், 2 கையில் திருப்புறதுக்கு பதிலாக ஒரு லாங் ஹேண்டில் இருக்க ஸ்பேனரை வச்சு அப்படின்னா என்னது, ஹை டார்க் லெஸ் ஃபோர்ஸ். வெரி குட் பிரின்ஸ், யூ காட் இட், யூ காட் இட் மேன், யூ காட் இட், யூ காட் இட் மேன், யூ காட் இட். எஸ் எஸ், very good. Torque is the right answer, right? Super. This is because turning effect to tighten the screws depends upon the perpendicular distance. கவனிச்சியா? அதாவது நீ ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது, ஸ்க்ரூ எப்படி டைட் பண்ணுறோம், பை டேர்னிங். அப்போ இந்த டேர்னிங் எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னா perpendicular distance, ரைட்டா? perpendicular distance of the applied force from the axis of rotation. axis of rotation என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னது, என்னோட ஸ்க்ரூ. சரியா? என்னோட ஸ்க்ரூ எப்படி இருக்கு, ஸ்க்ரூவோட சென்டர். இந்த சென்டர்லேருந்து என்னோட ஸ்பேனர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும், ரைட்டா? இந்த சென்டர்லேருந்து என்னோட ஸ்பேனர் எவ்வளோ தள்ளி இருக்குது. நல்ல தள்ளி தான் நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக நான் அந்த ஸ்பேனர் வச்சு ஈஸியாக டைட் பண்ணிடலாம். பக்கத்தில் இருந்து என்னால் என்ன பண்ண முடியாது, திருப்ப முடியாது. தட்ஸ் இட். சரியா? டிஸ்டன்ஸ், axis of rotation of the power arm. Larger the power arm, less is the force required to turn the screw. So spanner is provided with a long handle. அது ஸ்பேனராக இருந்தாலும் லாங் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ரைட். மிஸ்ஸிங் தட் வாட்டர் பாட்டிலா? ஆமாம், இன்றைக்கி நான் ஆக்சுவலாக லேட்டாக வந்தேன் என் ஸ்டுடியோவுக்கு, அதனால் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டேன். நம்மளோட ட்வின் பிரதர்ஸை வீட்டில் விட்டுட்டேன், என்னோடய ட்வின் பிரதர்ஸை வீட்டில் விட்டுட்டேன். ஓகே, இன்னும் நிறைய மெசேஜ் வந்திருக்கு. ஓகே ஓகே, இப்போ பண்ணிக்கல. டிஸ்டன்ஸ், லாங் ஹேண்டில்ஸ் பண்ணி கிவ் ஹை டார்க். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். டு எக்ஸர்ட் மோர் ஃபோர்ஸ் அட் டிஸ்டன்ஸ். ஓகே, okay, very good. Okay Adish, okay. Example, door. Yes, very good. Door is a very good example. Distance reduces, torque also. Distance increases, torque reduces. Sonika, distance increases, torque reduces. Distance increase ஆகணும், perpendicular distance. நீ இப்படி பக்கத்தில் வச்சு இப்படி பக்கத்தில் ஸ்க்ரூவை டைட் பண்ணுற, அப்போ டைட் பண்ணுறது என்னது, பக்கத்தில் இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் தான் விடுவாங்க. டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா டார்க்கு கம்மியாக இருக்கும், அப்போ திருப்ப முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி லாங் ஹேண்டில் வச்சு இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ரைட்டா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன பண்ண போகுது, டார்க்கு அதிகமாக போகுது, ரைட்டா? ஓகே. டெல்டானா சேஞ்ச், அவ்வளோதான். டெல்டானா சேஞ்ச், மாற்றம், ரைட்டா? டிஃப்ரென்ஸ், சேஞ்ச். அடுத்து இதுவும் ஷியோராக உன்னோட கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது டே டு டே லைஃபோட எக்ஸாம்பிள் வச்சு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஷியோராக இருக்க போகுது. சரியா? அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், கண்டிப்பாக மார்னிங் கிளாஸ் வைக்க போகிறோம். ஏன்னா எதுக்காக மார்னிங் கிளாஸ் தெரியுமா, இந்த கொஷின் ஆன்சர் படிக்கிறதுக்கெலாம் எல்லாருமே வருவாங்க. நிறைய மூட்டைப்பூச்சி தொல்லை இருக்கும், ரைட்டா? சாயங்காலத்தில் பார்த்தேன்னா மூட்டைப்பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். வேறஸ் மார்னிங்கில் மூட்டைப்பூச்சியெல்லாம் டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். அவள் படிக்கிற பசங்க யாரெல்லாம் கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறியோ, புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க மட்டும்தான் காலையில் இருப்பாங்க. ஸோ காலையில் நம்ம அதை பண்ண போகிறோம், ரைட்டா? அதனால் காலையில் இந்த மூட்டைப்பூச்சி தொல்லையே இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், காலையில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த கொஷின் ஆன்சர் இதெல்லாம் நடத்த மாட்டேன், பாடம் தான் நடத்துவேன், ரைட்டா? பாடம் நடத்துவேன். பாடம் நடத்துறது ஓகே, எக்ஸாம் இருந்தாலும் பாடம் நடத்துவேன் அப்படின்னா நீ வா. புக்கின் கொஷின், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதெல்லாம் ஈவினிங் வந்துடும். காலையில் டைமிங் என்ன அப்படின்னா நாட் அட் டிசைடட். வி ஹவ் 2 ஸ்லாட்ஸ், 5:30 to 6:15 ஒரு ஸ்லாட் இருக்குது. இன்னொன்று 6:15 to 7 ஒரு ஸ்லாட் இருக்குது, ரைட்டா? ஒன்று 10th ஸ்டாண்டர்டுக்கு, ஒன்று 11th ஸ்டாண்டர்டுக்கு, ரைட்டா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. சரலாக இன்னும் முடிவு பண்ணல. ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ தட் ஷெட்யூல், ரைட்டா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த டைமிங்கை சொல்லிடுறேன், ரைட்டா? ஸோ யார் யாருக்கு இந்த டைம் கன்வீனியன்ட்டுன்னு உன் பேரை போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. என்ன கிளாஸ் சோனிகாவுக்கு, என்ன கிளாஸ் மார்னிங்கு? பசங்களை இந்த 2 டைமில் எந்த டைம் ஓகேங்கிறது 10th ஸ்டாண்டர்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. ஸோ தட் எந்த டைம் அதிகமாக 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கோ அந்த டைம் வில் பி ப்ரிஃபர்ட், ரைட்டா? சரியா? இந்த 2ல் எந்த டைம்னு நீ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட், இப்போயே கமெண்ட் பண்ணிட்டு போயிரு, இப்போயே கமெண்ட் பண்ணிடு. நான் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல்
நாளைக்கு முடிச்சுட்டு நாளானையிலேருந்து நம்ம அந்த ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ரைட். இப்போ கொஷின் போகலாம். வாங்க வாங்க வாங்க. 2 மார்க்கே என்ன முடியல போலேடா. இதுக்கு அடுத்து உன்னோட 2 மார்க் முடியுதா? ரைட். 2 மார்க் மட்டும் தான் முடிக்க முடியும் போல். ரைட்டா? சரி. கிரிக்கெட் ஃபீல்டர். ரைட்டா? While catching a cricket ball, the fielder lowers his hand backwards. Why? என்ன காரணம்? What is this? இதுக்கு பேர் என்ன? ஏய் கமெண்ட் பாக்ஸில் சாட்டில் இல்லை, கீழே கமெண்ட்டில் கமெண்ட்டில் போடு. கமெண்ட்டில் இது மறைஞ்சு போயிடும், இதில் நான் தேட முடியாது. புட் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் பண்ணு. சரியா? Long interval of time results in lesser interest on his hand. Okay friends, okay. ஒரு வேர்டில் I want only one word. ஒரு வார்த்தையில் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? To get less damage. ஓகே, வேற இதுக்கு என்ன ஆன்சர்? To exert more force. மலர் got it. Impulse. It is impulse. அவ்வளோதான். ரைட்டா? impulse, less impulse. impulseனா என்னது? இப்படியே நான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ பாரு, இப்போ நம்மளை யாராவது அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணும் அப்படியே இருக்கும். பல்லாருன்னு அடித்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ இது ஒரு ஸ்டாட்டிக் பாடி, அப்படி ஓமைக்கு அடிக்கிறப்ப என்ன பண்ணும்? அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும். இதே இது என்ன அப்படின்னா, அந்த பாலை அதோட ஃபோர்ஸோடய அப்படியே இழுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போகிறேன்? அப்படியே இழுத்துட்டு போயிட்டேன். கிரிக்கெட் பால் கேட்ச் பிடிக்கிறதுலாம் எப்படா வரைகிறது நான்? ரைட்டா? கிரிக்கெட் பால் கேட்ச் பிடிக்கிறது வரைகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே பாலை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ரைட்டா? அப்படியே பாலை பிடிச்சிட்டு அந்த பால் வந்த ஃபோர்ஸ்லேயே என்ன பண்ண போகிறேன்? அதோட ஃபோர்ஸ் கொஞ்சம் டைம் டேக் பண்ண போகிறேன். அது அப்படியே ஃபோர்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறேன். அதாவது ஒரு பாடி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த பாடியை சடனாக நான் ஸ்டாப் பண்ணேன்னா அதோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பேனா வேகமாக வருது, இந்த பேனா வேகமாக வரப்போ சடனாக நான் ஸ்டாப் பண்ணேன்னு என்ன ஆகும்? அப்போ இந்த பேனை என் கையில் ஓட்ட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இதோட ஃபோர்ஸை குறைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பேனாவை அப்படியே இப்படி பிடிச்சி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் அப்படியே கொண்டுடுறேன். அப்போ ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? இதோட ஃபோர்ஸ் கம்மியாகிடுது, இதோட கோபம் குறைஞ்சிருது. அதாவது அதிக ஃபோர்ஸில் வர ஒருத்தவங்களோட கோபத்தை குறைக்க போகிறேன். ரைட்டா? ரைட். கரெக்ட். நம்ம கார்லலாம் சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகுது? நம்ம எல்லாருமே பயங்கர ஃபோர்ஸாக முன்னாடி வந்து இடிக்கிறோம். இம்பல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்க பாடியை டக்குன்னு ஸ்டாப் பண்ணோன்னா சட்டுன்னு முடிச்சிடும். ரைட்டா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லோவாக பண்ணுறோம். கவனி. when a fielder lowers his hands backward, he increases the value of time of collision. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பெண்ணு இப்படி டக்குன்னு என் கையில் ஒரு செகண்டில் என் கையில் கொல்யூஷன் ஆச்சுன்னா அதோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கிரிக்கெட் ஃபீல்டில் பால் இருக்கு, இப்படியே நான் வச்சுருக்கேன், பால் என் கையில் பட்டுச்சுன்னா கொல்யூஷன்னா என்னது? மோதுறது அதிகமாக இருக்கும். இதுக்கு இமேஜ் வரைய முடியாது, அதான் என் கையில் நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாரு. இப்போ என்ன அப்படின்னா, நான் இப்படி வந்து ஓகே, நான் உனக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன், அது ஒன்று காட்டுறேன். சி, ஐ ஹாவ் அ மேங்கோ. ரைட்டா? ஐ ஹாவ் அ மேங்கோ. ரைட்? எங்கிட்ட ஒரு குட்டி மேங்கோ வரும். இந்த மேங்கோ நான் இப்படி பிடிக்கிறேன். இப்போ பாரு, நல்லா கவனி, நான் மேலே தூக்கி போட்டேன், இப்படியே பிடிக்கிறேன். இப்படி நான் தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறப்ப என் கையில் அதிகமான ஃபோர்ஸ் ஹிட் ஆகும். என் கையில் என்ன பண்ண போகுது? ஃபோர்ஸு அதிகமாக ஹிட் ஆகும். இதே நான் இந்த போல் அப்படி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுறேன்? என் கையில் அது மோதுகிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா கவனி, இங்கேருந்து நான் இழுத்துட்டு வரேன், இங்கே முடிஞ்சிருச்சு, தூக்கி போட்டேன், இங்கே முடிஞ்சிருச்சு, தூக்கி போடுறேன், அப்படியே கொல்யூஷன் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ நெக்ஸ்ட்டு பாரு, இப்படி இடிச்சு இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரேன். அப்போ என் கையில் அது மோதுகிற டைம் ரொம்ப அதிகமாகுது. ரைட்டா? மோதுகிற டைம் அதிகமாகுது, மோதுகிற டைம் அதிகமாகுது. ரைட்டா? கவனி. Fielder lowers his hand backwards, he increases the value of time of collision, so retardation decreases. ரைட்? அப்போ என்ன பண்ணுறேன் நான்? ரிட்டார்டேஷனாக அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது குறையுது. அது போக்கிலே போகிறேன், அந்த பால் அது போக்கிலே நான் போகிறேன், அது போக்கிலே நான் போகிறேன். ரைட்டா? ஹென்ஸ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் பிகம் லெஸ்ஸர் தேன் பிஃபோர் அண்ட் த palm of the fielder is not hurt very much. எப்படினாலும் ஹர்ட் இருக்க போகுது, ஆனால் வெரி மச் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆப்பில் இப்படி தூக்கி எறிகிறேன் பாரு, என் கை இங்கே தான் இருக்குது, தூக்கி எறிகிறேன், எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும். இதே இதை அப்படி தூக்கிட்டு போகிறேன். ரைட்டா? அப்படி தூக்கிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதை அப்படியே தூக்கிட்டு போகிறேன், அப்போ என்ன பண்ணும்? கம்மியாக போகுது. அப்போ என்ன பண்ண போகுது? கம்மியாக போகுது. இது என் மேலே படக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியாக போகுது. ரைட்டா? சரியா? ரைட்? அவ்வளோதான். வீட்டில் உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா பாலை தூக்கி போட சொல்லு, நீ இப்படியே கை வச்சு பிடிச்சிப்பாரு,
அப்போ என்ன நடக்குது, அதே இப்படி கையை வச்சு பிடிச்சி பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு. சரியா, நீ இப்படி பிடிக்கிறப்ப பால் மிஸ் ஆகாது. சம்டைம்ஸ் இப்படியே வச்சுருந்தேன்னா உங்கள் கையில் பட்டு வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீ பிடிச்சி இப்படி இழுத்தேன்னா நீ என்ன பண்ணிடலாம், அந்த பாலை அப்படியே லாக் பண்ணிடலாம். நிறைய விஷயம் இருக்குது, அதில் நிறைய ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ டு ரெடியூஸ் த இம்பல்ஸ், இதோட முக்கியமான விஷயம் இம்பல்ஸ். ரைட்டா, அவ்வளோதான். ரைட்டா, இன்னைக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. தனியாக we are going to have all problems. ரைட்டா, ரைட் ப்ராப்ளம். ஆமாம், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒரு லெசன் நான் ஒரு தடவை டீச் பண்ணிட்டேன், ஸ்ராவணி மேம் ஒரு தடவை டீச் பண்ணிட்டாங்க. மொத்தமாக எல்லா லெசனோட ப்ராப்ளம்ஸையும் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ஒரு மேரத்தானில் நான் உனக்கு டீச் பண்ண போகிறேன். சரியா, கெட் ரெடி. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒன் ஷார்ட்டில் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி ஆன் சண்டே அல்லது ஏதாவது ஒரு நாள் ஈவினிங் மொத்தமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்கமிங் வீக்கில். சரியா, சரியா, இதுதான் என்ன அப்படின்னா காரணம். ஓகே, ரைட். ஸோ இதுதான் லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். கரெக்டாக, ஸ்மால் கொஷினில் லாஸ்ட் கொஷின். ஸோ ஸ்மால் கொஷின் வரைக்கும் தான் நம்மளால் படிக்க முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம். ரைட்டா, சரியா, ரைட். இன்றைக்கி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ரைட், என்ன டவுட்டு? 17க்குள்ளே நடத்தி முடிச்சிடுறேன். 10ஆம் தேதிக்குள்ளே உனக்கு முடிச்சிடுறேன். 10ஆம் தேதிக்குள்ளே உனக்கு முடிச்சிருவேன் ப்ராப்ளமை. 10ஆம் தேதிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், கவலைப்படாத. ரைட். How does an astronaut float in a space shuttle? Space shuttle என்னது? Space shuttle என்னது? இங்கேருந்து அவங்கள தூக்கிட்டு போகுதா? இங்கேருந்து எதில் போகிறாங்க? Do you know that? Through which the astronauts are going? Astronauts Earthல இருந்து ஸ்பேஸ்க்கு எதில் போகிறாங்க? ஓகே ஓகே, கண்டிப்பாக. விஷ்ணு பிரியா என்ன டவுட்? நீங்கள் டவுட் என்னென்னு போட்டுருங்க. ஹாட்ஸ் கொஷின். எஸ், ஹாட்ஸ் கொஷின் நடத்திடலாம். என்ன உஷா, ராக்கெட் படம் போட்டு காட்டுறீங்களா? ராக்கெட் இஸ் நாட் த ரைட். ராக்கெட் இஸ் த ப்ரொபல்ஷன் டிவைஸ். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ரைட்டா, நோ நோ நோ, அப்படிலாம் இல்லை. வீக்லி 3 days என்னமோ இருக்கும். 11th இருக்கும் கெமிஸ்ட்ரி கிளாஸ். கவலைப்படாது, தமிழரசு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ரைட்டா, ராக்கெட் இஸ் அ ப்ரொபல்ஷன் டிவைஸ் தான். அதாவது நம்ம மெயின் ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல, அவங்க நீ திருப்பி இறங்குறப்ப பார்த்துருக்கியா, பூமிக்கு இறங்குறப்ப ஒரு குட்டியோண்டு ஒரு முக்கோணத்தில் இறங்கி வருவாங்க, பார்த்துருக்கியா? ஹவ் நோட்டீஸ் ஷட்டில்னு சொல்லுவாங்க. அதான் இப்படி ஒரு முட்டை மாதிரி போட்டு இப்படி ஒன்று இருக்கும், இதில் தான் இறங்கி வருவாங்க. ரைட்டா, தண்ணிக்குள்ளே வந்து இதான் உழுகும், புளுக் புளுக் புளுக்குன்னு ஆடிக்கிட்டே வரும். ரைட்டா, இதுதான் ஸ்பேஸ். ரைட்டா, இந்த ஷட்டில் இந்த குட்டியோண்டு இருக்கிறத மேலே கொண்டு போய் வைக்கிறது தான் என்னது, நம்ம ராக்கெட்டோட வேலை. ராக்கெட் இஸ் அ ப்ரொபல்ஷன் டிவைஸ். இப்போ என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறது மேலே நம்மளுக்கு பார்த்தா அப்படின்னா மேலே ஒரு வீடே இருக்குது, பயங்கரமான ஒரு வீடு இருக்குது. சைனா, ரஷ்யா அண்ட் யூஎஸ், அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து மேலே என்ன அப்படின்னா வி ஹாவ் அ ஸ்பேஸ் ஸ்டேஷன். மேலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி மேலே வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று கட்டி வச்சுருக்கோம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க மிதந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் மிதக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா பார்க்கலாம். An astronaut float in a space shuttle because both are in the state of weightlessness. ரைட்டா, both are experiencing equal acceleration towards Earth as free fall bodies. Astronauts are not floating but falling freely. கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தியா? என்ன சொல்லிட்டாங்க பார்த்தியா? அதாவது அவங்க ஃப்ளோட்டே ஆகலையாம். அவங்க வந்து ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே ஃப்ளோட் ஆகலை, பூமியிலேருந்து கிராவிடேஷனல் ஃபீல்டை விட அப்பாற்பட்டு வெளியே இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பேஸ் ஷட்டிலே மிதந்துட்டு தான் இருக்குது, இவங்க அதுக்குள்ளே மிதந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே அவங்க மிதக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவங்க மிதக்கலை, ரெண்டு பேருமே மிதந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்பேஸ் ஷட்டில் ஒழுங்காக இருந்து, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணியில் நம்ம மிதக்கிறோம், ஏர்த்தில் பூமியில் தண்ணியில் நீ மிதக்கிறனா அது அப்பாற்பட்டது. ரைட்டா, அது அப்பாற்பட்ட விஷயம், ஏன்னா எல்லாராலையும் மிதக்க முடியாது. அது என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் பாடி, யூ ஹாவ் டு மேக் யுவர் பாடி எஸ் அ வெயிட்லெஸ்னஸ். எடை இல்லாத ஒரு பொருளாக நீ ஒன்றை உணர வைக்கணும், ஒன்றை நீ மாற்றணும். அது எங்கே அங்கே ஆனால் ஸ்பேஸில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்பேஸ் ஷட்டில், அந்த ஷட்டிலே வெயிட் இல்லாமல் தான் இருக்கு. ஏன்னா சுற்றி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது, எந்த மீடியமும் கிடையாது, அவங்கள தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அவங்களே ஜாலியாக அப்படி மிதந்துட்டு தான் இருக்காங்க. யார்? ஷட்டில் வாகனம், நம்ம வாகனமே மிதந்துட்டு தான் இருக்கான். அப்போ வாகனத்துக்குள்ளே இருக்க நம்மளும் என்ன பண்ண போகிறோம்?
மிதந்துட்டு தான் இருக்க போகிறோம். இட் இஸ் நாட் தட் நம்ம மிதக்கிறோம் அப்படிங்கிறது. ரைட்டா? சரியா? ரைட், சிம்பிள். An astronaut float in a space shuttle because both are state of weightlessness. போத்ன்றது யார்? ஆஸ்ட்ரோனாட்டும் சரி ஸ்பேஸ் ஷட்டிலும் சரி, ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த எர்த்து அஸ் அ ஃப்ரீ ஃபால் பாடி. ரெண்டு பேருமே புதுக்குன்னு கீழே விழுகிற மாதிரி அப்படியே விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி. அவங்க ஃப்ளோட் ஆகலையா, ஃப்ரீயாக கீழே விழுந்துட்டு இருக்காங்களா, கீழே விழுகிற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்காங்களா? ரைட்டா? நடக்க முடியாது, ஸ்பேஸில் நடக்க முடியாது, ஸ்பேஸில் நடக்க முடியாது. ரைட்டா? ஆதிஷ், ஹாமில்டோனியன்கிறது என்ன அப்படின்னா, எப்படி மேக்ஸில் பாசிட்டிவ், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், இன்னும் கொஞ்சம் நீ ஹையர் கிளாஸ் போனோன்னா டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன், லிமிட்டு அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன். அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான். வெரி குட் உஷா. நம்மளோட ஆக்சலரேஷனும் ஸ்பேஸ் ஷட்டிலோட ஆக்சலரேஷன் ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான். ரிசர்ச் பண்ண வெளியே போகிறப்ப தே வில் கிளைம்ப் இட். நீ பார்த்தேன்னா அந்த ஒரு கம்பி இருக்குது, அதை பிடிச்சி தான் போவாங்க. வாக்லாம் பண்ண முடியாது. மூணோட சர்ஃபேஸில் வாக் போகிறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன அப்படின்னா ஸ்டிக் இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டிக் ஒன்லி தே கேன் வாக். அதர்வைஸ் எப்பயுமே அவங்க ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ரைட்டா? ரைட், ஓகே, சூப்பர், குட் குட். சரிடா, இன்றைக்கி நம்மளால் வெறும் ஸ்மால் கொஷின்ஸ் தான் படிக்க முடிஞ்சிருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வில் டூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட்டா? 5 மார்க் நிறைய இருக்குது, ஒரு பெருசாக இருக்குது. ஸோ வி வில் டூ இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட்? ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். யார் யாரெல்லாம் இந்த கிளாஸ் என்ஜாய் பண்ண? ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு. இதே மாதிரி ஒரு சாப்டராக நம்ம மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்குள்ளே ஒரு 1 ஹவரில் நம்ம முடிச்சிடலாம். ரைட்டா? யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இதை மாதிரி டெய்லி படிக்க ரெடியாக இருக்கா? how many of you are ready? யாழ்னி வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. நான் வர்றப்ப ஆக்சுவலாக நான் ஈவினிங் தான் ஸ்டுடியோ வந்தேன். எனக்கு எப்பவுமே காலையில் வருவேன். அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உன் பேர் போட்டு அண்ட் த மார்னிங் கிளாஸ் டைமிங், மார்னிங் செஷன் டைமிங் என்ன அப்படின்னு. ரைட்டா? ரைட், மார்னிங் கிளாஸ் டைமிங் என்னன்றதையும் கீழே மென்ஷன் பண்ணிடு. ஓகேவா? ரைட். ப்ராப்ளம் சீக்கிரமாக டீச் பண்ணிடலாம். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், see you my dear kids.